ஹாரி ஜெயரா இசையில பாடுனபோது, அவர்ட்ட என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதா ஃபீல் பண்ணீங்க? ஹாரிஸ் சாரோட ரெக்கார்டிங்கே வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி வந்து ஒரு துல்லியமான சவுண்ட் இருக்கும். நம்ம ஹெட்ஃபோனில் பாடும்போதே அந்த சவுண்ட் இருக்கும். அப்படி ஒரு கேஜெட்ஸ் க்ரோர்ஸில் வாங்கி வச்சுருக்காரு அந்த மாதிரி. அப்படி ஒரு பேஷன். நம்மலாம் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணால் ப்ராசஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஒரு புரிதலில் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஆனால் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போதே எப்படி கேட்கணும்னு டிசைட் பண்ணுவார் சவுண்டை. இது எப்படி வெளியில் கேட்கணும்னு அந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கஷ்டம் சார் அந்த டைம்லேயே. அந்த மேக்கிங் ஆஃப் த டைம்லேயே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சவுண்டு எப்படி பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்ஸ் எப்படி சவுண்ட் பண்ணணும், ஒரு பேஸ் ரிதம் எப்படி சவுண்ட் பண்ணணும், வாய்ஸஸ் எப்படி சவுண்ட் பண்ணணுங்கிறத அப்போவே டிசைட் பண்ணுவார். டிசைட் பண்ணி நமக்கு அது ஹெட்ஃபோனில் கேட்கும் அந்த சவுண்டு. அது எப்போ நான் பாடும்போது என்ன கேட்குறமோ அதுதான் சார் அவுட்லேயும் கேட்கும், ஃபைனல் அவுட்லேயும். அந்த டெசிஷன் வந்து பயங்கர கிளாரிட்டி சார் அவரோட சவுண்டில். அந்த அந்த பேஷன் தான். அது எவ்வளோ பேஷனட். இன்றைக்கி வரைக்கும் அவர் ஸ்டுடியோ போய் பார்த்தா எவ்வளோ சூப்பரான ஸ்டுடியோ, பெஸ்ட்டு ஸ்டுடியோன்னு சொல்லலாம். அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மியூசிஷியன் நான் சொன்னேன் இல்லையா, பேஷனேட்டான மியூசிஷியன். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ரோல் மாடலாகவும் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை வரும். அவங்க ஒர்க் பண்ணும்போது கூட இருக்கணும்னு ஒரு ஆசை வரும். அவங்க ஈக்யூ பண்ணுறது இதெல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்து ஒரு நிமிஷம் லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன் நான், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இஸ் எ வெரி குட் மென்டர் ஃபார் மீ சவுண்ட் விஷயத்தில். அவரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மியூசிக் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், நம்ம இதை பேலன்ஸ் பண்ண முடியும், நம்ம காதுக்கு இதை கேட்கும் இல்லையா, அது மேட்ச் பண்ணி பார்ப்பேன் அவர் சவுண்ட்லாம் வச்சு. ஸோ அந்த வகையில் ஒரு ஆச்சரியம் தான் அவர்.